அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 வருடத்தின் 5வது மாதமான மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மே மாதத்தோட கிரக நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 7/5/2024 புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. 13/5/2024 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 20ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 24ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த மே மாதம் தொடங்க இருக்குது. இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி நிகழ இருக்குது அப்படிங்கிறதால பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவே நாம் பார்ப்போம். அன்பான தனுசு ராசிக்காரர்களே, மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மே மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மே மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட நிலையெல்லாம் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கேது இந்த மாதம் 10ஆம் வீட்டில் இருக்கிறதால மனதில் ஏதாவது குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். கேது பகவானால் பணியிடத்துலலாம் உங்களால் சிறப்பாக வேலை செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவீங்க. உங்களுடைய வேலையை நீங்கள் செய்வதில் தயக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் ஆர்வமாக இருக்க மாட்டீங்க. பணியிடத்துலலாம் ஒரு சில சண்டை சச்சரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் மாதத்தின் பிற்பகுதி சிறப்பாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். சூரியன், குரு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் எல்லாமே 6ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் சவால்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிகரிக்கும். தொழிலில் முதலீடு செய்வதில் அதிக பணத்தை நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அதனால் நிதி இழப்பு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சற்று முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுங்க. 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு ஊக்குவிப்பார். நீங்கள் ஒரு நல்ல மாணவராகவும் கடினமாக படிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. எந்த உங்களுடைய உழைப்பிலிருந்து நீங்கள் கடினமான உழைப்பிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. குடும்பத்திலலாம் அவ்வப்போது சில இடையூறுகள் அப்படிங்கிறது வரும். இந்த மாதத்தில் ஒரு சில சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள்லாம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் சிறிது நேரம் வீட்டை விட்டு வெளியே இருக்க முயற்சி செய்யுங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா வீண் விவாதங்கள் வர்றது தடுக்க முடியும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் உதவி செய்வீங்க. செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியான 5ஆம் வீட்டில் அமர்றாரு. அதனால திருமணமானவர்களுக்கெல்லாம் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன், சுக்கிரன், வியாழன் 6ஆம் வீட்டில் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதால திருமண உறவுலெல்லாம் பதட்டம், கோபம் இதெல்லாம் வரலாம். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால செலவுகள், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரலாம். சொத்துக்கள் சம்பந்தமான காரியத்திலெல்லாம் நல்ல அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்படலாம். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உதவிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. புதிய நபர்களோட அறிமுகமும் கிடைக்கிறதால ஒரு சில காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும். தொழில் வியாபாரத்திலலாம் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். இந்த மே மாதத்தில் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் அனுப்பும்போது கவனத்தோடு இருக்கணும். அதோட தரத்தையும் நீங்கள் உறுதி செய்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். அலுவலக வேலைகள்லாம் உடனே முடிக்க முடியாமல் இழுபறியாக இருக்கும். உங்களுக்கு அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கடுமையாக பாடுபடணும். பிள்ளைகள்லாம் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கிறது மனதுக்கு திருப்தி கொடுக்கும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம்லாம் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகுது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நோக்கி இந்த மே மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பல சவால்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. சுவாரஸ்யமான நபர்களையும் நீண்ட நாள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நபர்களையும் சந்திப்பீங்க. உங்களுடைய திறமைகளை அவர்களிடத்தில் எடுத்து காட்டுவதன் மூலம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் அப்படிங்கிறது மாறும்.
அதிக கவனத்தோடு பொறுப்புகளெல்லாம் கையாளணும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து சேரும். நீங்கள் செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததா கூறி நல்ல பெயர் எடுத்துக்குவாங்க. அதில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். மாணவர்கள்லாம் மற்றவர்களோடு நண்பர்களையும் அனுசரித்து போகணும். கல்வியில் நல்ல திருப்தி உண்டாகிறதுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது நல்லது. விளையாட்டுலலாம் ஆர்வம் உண்டாகும். உங்களுக்கு பெரியவர்களிடத்துலலாம் நல்ல பெயர் எடுப்பீங்க. இந்த மாதத்தில் வீடு, உத்தியோகம், கல்வி போன்ற வாழ்வில் எந்த ஒரு அம்சத்திலையும் மாறுதலை ஏற்படுத்தி கொள்ளாமல் உங்களுடைய வழக்கமான செயல்களை மட்டும் நீங்கள் செய்துக்கிட்டே இருங்க. பணியிடத்துலலாம் மேலதிகாரிகளோடு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். மற்றவர்களுடன் இருக்கும் உறவில் ஒரு வரையறையை வச்சுக்கிட்டு அவர்களோடு பழகிக்கிறது நல்லது. யாரையும் நம்பி உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். கண்மூடித்தனமாக பிறரை நம்புவதன் மூலம் உங்களுக்கு ஒரு சில இழப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதிகமாக நம்பும் நபர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம். எனவே சற்று கவனத்தோடு இருக்கணும். சமூக சேவை செய்வதன் மூலம் உங்களுடைய எதிர்மறை தாக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சு நேர்மறை எண்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோடலாம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளணும். வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. கூட்டுத்தொழில் மூலம்லாம் உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது இருக்காது. காதலர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் ஆரம்பம் அனுகூலமான நிலையில் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதி உறவுலெல்லாம் கவனமாக இருக்கணும். ஒரு சிலர் வாழ்விலெல்லாம் முறிவு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. புதுசாக திருமணமான தம்பதிகள்லாம் மகிழ்ச்சி இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அனுகூலமான மாதம். மாணவர்கள்லாம் கல்வியில் வெற்றி பெற சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள்லாம் சக மாணவர்களோடும் ஆசிரியரோடும் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரலாம். ஒரு சிலருக்கெல்லாம் கல்வியில் தடைகள் கூட வரும். உங்களுடைய கவனம் எதிர்பாலினத்தவரிலிருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது. நிதிநிலை அப்படின்னு பார்த்தோன்னா வருமானத்தின் ஒரு பகுதியை தானம் தர்மம் செய்வதில் தனுசு ராசிக்காரர்களாக இந்த மாதத்தில் செலவிடுவீங்க. இருக்கப்பட்டவங்க செலவு செய்யலாம், இல்லாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லாதவங்க நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கலாம். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதோ, அடுத்தவர்களுக்கு கருத்து கூறுவது, அடுத்தவருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கறது, இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். நம்மளால் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும். இல்லையா நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அடுத்தவர்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதம் தங்களுடைய சேவை மூலம் நல்ல வரவு அப்படிங்கிறது இருக்கும். வருமானமும் உயரும். உங்களுக்கு கையில் இருக்கிற பணத்தை கொண்டு உங்களுடைய அனைத்து திட்டங்களையும் திட்டமிட்டீங்க அப்படின்னா கடன்களை தவிர்த்துக்கலாம். உங்களுடைய முன்னோர்களை தவறாமல் வழிபட்டுட்டு வாங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு மிக மிக உதவியாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில உடல் நல பிரச்சனை அப்படிங்கிறது வரும். இந்த மாதத்தில் எலும்புகள், கால்கள், பாதவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம். உடனே மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்துக்கிறது நல்லது. வயதானவர்கள் எல்லாருமே வெள்ளிக்கிழமையில் துர்க்கையம்மன் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உடல்நல பிரச்சனைகளை சமாளித்து உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மே 1ஆம் தேதியே குரு பகவான் வந்து 5ஆம் இடம், இது வரைக்கும் மேச ராசியில் இருந்துட்டு வந்தார். 5ஆம் இடத்துல 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ல் குரு வந்தால் ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய மாதம் இந்த மே மாதம். தனுசு ராசிக்காரர்கள் அனைவருமே சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர சோஸ்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிறது உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம்